டுடே நம்ம பண்ண போகிற டிஷ் கிட்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். என்னன்னு பார்க்குறீங்களா? வெஜ் ஓட்ஸ் கட்லெட் பாப்ஸ். இது ரொம்ப ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியாக ரெசிபி. இதுக்கு என்ன வேணும்னு பார்க்கலாம். ஓட்ஸ் 1 கப், கேரட் 1 துருவியது, பீன்ஸ் 5 சிறிதாக நறுக்கியது, உருளைக்கிழங்கு 1 வேக வைத்து மசித்தது, வெங்காயம் சிறிது, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 டீஸ்பூன், உப்பு, மிளகுத்தூள், சீரகம், பிரெட் கிரம்ஸ், எண்ணெய். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் ஓட்ஸை எண்ணெய் இல்லாமல் லைட்டாக வறுத்து ஆறியதும் மிக்சியில் போட்டு பவுடராக அரைக்கவும். இதனால் கட்லெட் கிறிஸ்பியாக வரும். நெக்ஸ்ட், கேரட் பீன்ஸை மிகச்சிறிய துண்டுகளாக நறுக்கவும். உருளைக்கிழங்கை வேக வைத்து நன்றாக மசிக்கவும். ஒரு பெரிய பாத்திரத்தில் ஓட்ஸ் பவுடர், நறுக்கிய காய்கறிகள், மசித்த உருளைக்கிழங்கு, உப்பு, மிளகு, சீரகம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் சேர்த்து நல்லா பிசையணும். அதை சிறிய அளவில் எடுத்து பந்து போல உருட்டி, விருப்பம் இருந்தால் டூத் திக் ஸ்டிக் செருகி லாலிபப் ஷேப் செய்யலாம். கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட்டு, ஒவ்வொரு பாபியும் பிரெட் கிரம்ஸில் ரோல் பண்ணுங்க. வெளியில் கிறிஸ்பி கோட்டிங் வரும். கடாயில் சிறிது எண்ணெய் விட்டு எல்லா பக்கமும் கோல்டன் கலர் வரும் வரை திருப்பி திருப்பி வறுக்கவும். வெந்ததும் டிஷ்யூ பேப்பரில் வைத்து எக்ஸ்ட்ரா ஆயில் ரிமூவ் பண்ணி டொமேட்டோ கெச்சப்புடன் சர்வ் பண்ணுங்க. கலர்ஃபுல் வெஜ்ஜீஸ் ஆட் பண்ணுறதுனால கிட்ஸ் இன்ட்ரெஸ்ட் அதிகம். லஞ்ச் பாக்ஸுக்கும் டின்னர்னுக்கும் சூப்பர் ரெசிபி இது. ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம், நான் இப்போ தான் புதுசாக சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். எதுவும் மிஸ்டேக் ஆர் எதுவும் query இருந்தால் சொல்லுங்க. நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.